மகாஜோதி ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளும் கடைபிடிக்க கூடாதவையும் பார்க்க போகிறோம். முதலில் கடைபிடிக்க வேண்டியவை: கோவிலுக்குள் சென்றதுமே முதற்கடவுளான விநாயகரைத்தான் முதலில் வணங்க வேண்டும். அவரை பார்த்து வணங்கி தோப்புக்கரணம் போட வேண்டும். கோவிலில் மட்டுமல்ல, நாம் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும். அவரை வழிபட்டு ஆரம்பிக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் சிறக்கும். அடுத்ததாக தேவியாரை சந்திக்க வேண்டும். சிவனை பார்ப்பதற்கு முன் நிச்சயம் தேவியாரிடம் ஆசி பெற வேண்டும். அவரை பார்த்து மனமுருகி வேண்டி, தாயே, ஈசனிடம் நான் இதையெல்லாம் கேட்கப் போகிறேன், நீ எனக்காக அவரிடம் பேசி என் ஆசைகளையும் குறைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் போக்க வேண்டும் அம்மா என மனமுருகி வேண்ட வேண்டும். அதன் பின்னே சிவன் சந்நிதிக்கு செல்ல வேண்டும். சிவனுக்கு முன்னால் இருக்கும் நந்தியிடம் உத்தரவு வாங்கிவிட்டு ஈசன் முன்னால் நிற்க வேண்டும். இரு கைகளையும் நெஞ்சுக்கு நடுவே வைத்து அவரை வணங்க வேண்டும். வணங்கும் பொழுது கண்களை மூடக்கூடாது. சிவனை மட்டுமல்ல, எந்த கடவுளையும் வணங்கும் பொழுது கண்களை மூடக்கூடாது. அவருக்கு தீபாதாரணை காட்டும் பொழுது இரு கைகளையும் உயர்த்தி, நீயே எனக்கு எல்லாம், ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதன் பின் அங்குள்ள அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று வணங்க வேண்டும். கடைசியாக கொடிமரத்தின் முன்பு நின்று அவற்றை வணங்க வேண்டும். ஈசனிடம் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் கொடிமரத்தின் முன்பு வைக்க வேண்டும். அதன் பின் வலப்புறமாக நின்று வணங்க வேண்டும். அங்கேயே ஒரு ஓரமாக அமர்ந்து கடைசியாக தேவியாரையும் சிவனையும் நினைத்து ஓம் நமசிவாயா என்று கூறிய பிறகு கோவிலை விட்டு வெளியேறலாம். இப்பொழுது கோவிலுக்குள் செய்யக்கூடாதவை: நிச்சயமாக கோவிலுக்கு செல்லும் பொழுது செல்போன் உபயோகிக்கக்கூடாது. அதிகமாக கத்தக்கூடாது. கோவிலுக்கு சென்ற பின் அங்கு கொடுக்கும் பிரசாதங்களை பணிவாக இரு கைகளை குவித்து வாங்க வேண்டும். திருநூறையும் குங்குமத்தையும் அங்கிருக்கும் தூண்களில் கொட்டக்கூடாது. கோவிலில் இருக்கும் நந்தியின் காதில் பேசுவதோ சொடக்கிடுவதோ செய்யக்கூடாது. கோவிலுக்கு வந்த பின் நேரடியாக வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும். கோவிலுக்குள் கடவுளை தவிர வேறு எவர் காலிலும் விழக்கூடாது. அங்கு கடவுளே அனைத்திற்கும் முதலானவன். அவன் இருக்கும் இடத்தில் யார் காலிலும் விழக்கூடாது. கோவிலுக்கு வரும்பொழுது வெறும் கையோடு வரக்கூடாது. இது போன்ற பல தகவல்களுக்கு மகாஜோதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். வணக்கம்.